ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரிட்டைர்மெண்ட் அப்புறம் சேஃபாக இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா? பேங்க் எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பவர்ஃபுல் ஸ்கீம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஎஸ்எஸ். எஸ்இஎஸ்எஸ்னால் என்னென்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த வீடியோவில் எஸ்இஎஸ்எஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், ரிஸ்க் எல்லாமே கிளியராக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணின ஸ்கீமு. இது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பீப்புளுக்கு. இந்த ஸ்கீம் ரிட்டைர்மெண்ட் பீப்புளுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இது ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ஜீரோ இல்லை. எதனாலனா இது ஒரு கவர்மெண்ட் பேக்கட் ஸ்கீம்னால நம்மளுக்கு இதில் ரிஸ்க்கு கிடையாது. அதனால் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எப்போயுமே சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் யாரெலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60+ ஏஜ் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 55 to 60 ஏஜில் விஆர்எஸ் இல்லாமல் ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க பாருங்கள், அவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருந்தால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் என்ஆர்ஐ இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மெயின்லி இந்தியன் சிட்டிசன் சீனியர் சிட்டிசனுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. எஸ்சிஎஸ்எஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். யூஸ்வலி பேங்க் எஃப்டியை விட அதிகம் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் 3 மாதத்துக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நம்ம அமௌண்ட் லாக் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 30 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years. நமக்கு 5 years மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு லாக்இன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு 3 years வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ டோட்டலாக 8 years வரைக்கும் நம்ம அமௌண்ட் இந்த எஸ்சிஎஸ்எஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 8 yearsக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம அமௌண்ட்டை எடுத்துடணும். இதோட இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மந்த்லி வராது. 3 months ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கிரெடிட் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இயர்லி 80,000 வரும். அப்போ 3 monthsக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது 20,000 இன்கம் வர மாதிரி வரும். 3 monthsக்கு ஒன்ஸ் 20,000 நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்ட் ரொம்ப முக்கியங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு செக்ஷன் 80C கிடைக்கும். ஸோ 80C படி 1.5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபுல்லாக டேக்ஸ் கட்டணும். ஸோ டேக்ஸ் பிளான் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் 1.5 lakhs வரைக்குமே டிடக்ஷன் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபுல் டேக்ஸுமே நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது இதில். ஸோ நீங்கள் டேக்ஸ் பிளான் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ரா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 year பிஃபோர் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. 1 year ஆஃப்டர் வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் வித் பெனால்ட்டியோடு நம்ம பே பண்ணி வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் பிளான் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம். சில செலக்டட் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். டாக்குமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ யாருனாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமை. இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் சேஃப்டி ஸ்கீமு. இதில் மற்ற எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்சிஎஸ்எஸோட டெபாசிட்டில் ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ஸோ ரிட்டைர்மெண்ட் பர்சனுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கீம் இந்த எஸ்சிஎஸ்எஸ்சி. ஒரு ஸ்கீமில் அட்வான்டேஜஸ் இருந்தால் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் இதோட லாக்இன் பீரியட் 5 years லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எமர்ஜென்சியாக இருந்தால் கூட நம்ம இது வித்ட்ரா பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்படி வித்ட்ரா பண்ணாலுமே நம்ம பெனால்ட்டி கட்டி வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
ஓவராலாக பார்த்தோன்னா எஸ்சிஎஸ்எஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு. ரிஸ்க் கம்மியாக இருக்கும், இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எஸ்சிஎஸ்எஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும், எதோட அப்டேட் உங்களுக்கு வேணுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.